கண்ணிற்குரிய நல்லோர்களை அலி அல்லாஹ் கூறினார்கள், பொறுத்து பார்த்துட்டேன், சத்தியமாக முடியாது நாயகமே. நீங்கள் சொல்கின்ற 5 முடியாது நாயகமே. ஒவ்வொரு நாளைக்கும் குர்ஆனை ஓதி சொல்கின்றீர்கள். ஒவ்வொரு நாளைக்கும் 4000 தர்மம் செய்ய சொல்கின்றீர்கள். நாளும் கஃபாவை தவாப் செய்ய சொல்கின்றீர்கள். மதீனாவில் இருந்து மக்காவுக்கு எப்படி தினமும் செல்வது? ஒன்றுமே முடியாது. சொர்க்கத்தில் இடத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? எப்படி எதிரிகள் எல்லாம் அழிக்க முடியும்? நடக்காது. பெருமானார் கூறினார்கள், ஏன் முடியாது? உறங்குவதற்கு முன்னால் குல் ஹுவல்லாஹு ஓதிக்கொள். முழு குர்ஆனை ஓதிய நன்மை கிடைத்துவிடும். 3 முறை தங்கள் பெட்ரூம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். போனவுடன் பார்த்து செய்யக்கூடிய வளமை வந்துவிடும். 4 முறை சூரா ஃபாத்தியாவை ஓதிக்கொள் அலியே. 4000 தர்மம் செய்யும் நன்மை அல்லாஹு தஆலா தந்து விடுவான். 4 முறை 4வது கலிமாவை 10 முறை ஓதிக்கொள் அலியே. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் பியதிஹில் ஹைர் அலா குல்லி ஷைஇன் கதீர். இன்னொரு ரிவாயத்தில் யுஹி வ யுமீத்து பியதிஹில் ஹைர் அலா குல்லி ஷைஇன் கதீர். 10 முறை ஓதிக்கொள். ஓதினால் கஃபாவை தவாப் செய்த நன்மை கிடைத்துவிடும். யாருக்கு ஹஜ் நசீப் இல்லையோ 4வது கலிமா ஓதிக்கொண்டே வந்தால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹு தஆலா அவனை ஹாஜியாக்காமல் மௌத்தாக்கவில்லை. 4வது கலிமாவுடைய ஆற்றல் அலாதியானது. 10 முறை ஓதாமல் உறங்காத அலியே, உறங்குவதற்கு முன்னால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை ஓதிக்குள். அதனை 10 முறை ஓதினால் சொர்க்கத்தில் உன் இடம் பாதுகாக்கப்படும் என்றார்கள். மந்திர சொற்கள். சிறந்த சொல் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த லா ஹவுல வலா குவத்தை பற்றி பெருமானா சொல்லும் போது அரசுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. 99 நோய்களுக்கு நிவாரணம் உள்ளது, அதில் குறைந்தது கவலை என்றார்கள் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள், என்னுடைய பையன் காணவில்லை நாயகமே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நாயகமே? அதற்கு கண்மணி நாயகம் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதிக்குள். நேரடியாக மனைவியிடம் போய் சொன்னார். கண்மணி நாயகம் கேட்டேன், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதி சொல்லியிருக்கின்றார்கள் என சொன்னார்கள். 2 பேர் ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். லா ஹவுல வலா குவத்த. ஒரு சில நாட்களே ஆகின்றது. 4-5 நாட்கள் ஆகின்றது. இரவு நேரத்தில் திடீரென்று கதவு தட்டப்படுகின்றது. கதவை திறந்தவுடன் தன் மகனுடன் 4000 ஆடுகள் வந்திருக்கின்றது. போன மகனுடன் 4000 ஆடுகள் வந்திருக்கின்றன. நேரடியாக இரவோடு இரவாக கண்மணி நாயகம் அவர்கள் முன்னால் நிறுத்தினார்கள். போன மகன் கிடைத்துவிட்டான். கண்மணி நாயகம் காரணம் கேட்டார்கள். மகன் அழகான காரணம் சொன்னான். எதிரிகள் கடத்தி சென்று விட்டார்கள் கொலை செய்வதற்காக. அஸ்ருல் உலூம் சங்கைக்குரிய மாதமாக இருந்த காரணத்தினால் கொலை செய்ய முடியாமல் ஆடுகளை மேய்ப்பவராக என்னை விட்டு விட்டார்கள். என்னை கண்காணிக்க ஒருத்தனை நியமித்திருந்தாலும் அவன் குளித்துவிட்டு உறங்கினான். அதை பயன்படுத்தி கொண்டு நான் ஓடி வந்தேன் மதீனா எல்லை வரை. ஓடி வந்து திரும்பி பார்த்தேன், மேய்த்த ஆடுகளும் என்னோடு சேர்ந்து வந்திருக்கின்றது. நாயகம் சிரிக்கின்றார்கள், பார்த்தீர்களா லா ஹவுல வலா குவத்த என்ன வேலை செய்தது? உங்கள் மகனை மட்டுமல்ல 4000 ஆடுகளையும் கூட்டு வந்திருக்கின்றது. அலியை உறங்குவதற்கு முன் 10 முறை ஓதிக்கொள். சொர்க்கத்தில் உன்னிடம் பாதுகாக்கப்படும். உலகத்திலே பெரிய எதிரி இப்லீஸ். உறங்குவதற்கு முன்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் ஓதிக்குள் அலியே. அவன் மண்ணை வாரி தலையை போட்டுக் கொள்வான். காலை எழுந்து மாலை வரை கெடுத்து வைத்தேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் மண்ணை வாரி போட்டுக் கொள்வான்.
இந்த 5ஐயும் செய்யாமல் இதில் உறங்காதே. 3 முறை குல்ஹு அல்லாஹ், 4 முறை சூரத்துல் ஃபாத்திஹா, 10 முறை 4வது கலிமா, 10 முறை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், 10 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலை. இன்ஷா அல்லாஹ் இதை மௌத்து வரை ஓத வேண்டும். அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் மௌத்து வரை இதை ஓதாமல் உறங்குவதில்லை. பெருமாள் அவளை வளர்த்த விதம் அலாதியானது. இதே போல அமல்கள் தங்களை அறிந்து அமல் செய்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.